குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பேசலாம்னு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸோட காமன் கொஸ்டின் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பசங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்காங்க. படிக்கிறேன், ரெஃபரன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேபு, மொபைல் ஃபோன் இதெல்லாம் இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கிரேட் 11 அண்ட் 12 வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து கேட்க மாட்டாங்க, கிரியேட்டிவாக கேட்பாங்க. அப்போ அந்த கிரியேட்டிவ் நம்ம வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் முன்னாடி தான் நம்ம வந்து வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? அது வந்து உண்மைதானா? அது வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக நெசசரியாக தேவையா? இல்லை அது இல்லாமலே நம்மளால் வந்து லேர்ன் பண்ண முடியுமா? அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம எதுவுமே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது வேஸ்ட்டு, இது கரெக்டு, இது தப்புன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ உங்கள் பசங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம வந்து அது வந்து மோர் சூட்டபுளாக இருக்கும். அப்போ யாருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, எப்படி வந்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களோட மார்க் தான் நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? உங்கள் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு எக்ஸாம் டெஸ்ட் வைக்கிறாங்க, அப்படி இல்லைனா வந்து நீட் ஜேக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் உங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, அதுலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கிறாங்க, நல்ல சூப்பர் மார்க் எடுக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா அபோவ் 90% உங்களுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் டிவைஸோட சப்போர்ட் வந்து தேவையே கிடையாது. அப்போ அந்த உங்கள் பசங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஸ்கூல்லேயே கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க ஒரு மொபைல் ஃபோனையோ ஒரு கம்ப்யூட்டரையோ ஒரு லேப்டாப்பையோ அவங்க தொட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இஸ் இட் கரெக்ட்? இல்லை சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிறான், ஃபெயில் மார்க் எடுக்கிறான், இல்லை வந்து ஒரு 50% தான் எடுக்கிறான், ஒரு 80% தான் எடுக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஓகே, அப்போ ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து அவங்க வந்து லேக் ஆகுது, உங்கள் ஒன்று புரியலையா, இல்லை குரூப்பாக வந்து டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறாங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்க வந்து 80% கீழே எடுக்கிறாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நீட் ஜெய் வந்து கிளியர் பண்ணணும், நல்ல ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 80% கீழே வந்துட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக அடிஷனல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவை. அடிஷனல் சப்போர்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டியூட்டர் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ ஸ்கூலில் மார்க் வந்து கம்மியாக இருக்கிறான் அப்படின்னா ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ குட் ஐடியா. ஓகே, ஏன்னா உங்கள் ஸ்கூலில் ஒன்று நடத்துவாங்க, இன்ஸ்டியூட்டில் ஒன்று நடத்துவாங்க, அப்போ அந்த பசங்களால் மேனேஜ் பண்ண முடியாது, அது வந்து கரெக்டான மெத்தடே வந்து கிடையாது. அப்போ உங்கள் பசங்களுக்கு வந்து மார்க் குறையுது அப்படின்னா ஒரு 80% கீழே வருது, உங்களுடைய டார்கெட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா செகண்டரி சப்போர்ட் வந்து ஹோம் டியூட்டர் தான் வெரி பெஸ்ட். ஓகே, அந்த சப்ஜெக்டில் நாலேஜான ஸ்கில்டான பர்சன் உங்கள் வீட்டுக்கு வர வச்சு நீங்கள் வந்து உட்காந்து வந்து அவங்களுக்கு வந்து அவங்க டவுட் வந்து கிளியர் பண்ணணும், ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்போ அந்த ஸ்கூலோட சேர்ந்து போகிறதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டியூட்டர், அந்த சப்ஜெக்ட்டில் வந்து எக்ஸ்பர்ட்டை உங்கள் வீட்டுக்கு வர வச்சு அவங்க பேமெண்ட் மேபி நிறைய கேட்கலாம், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் வந்து வர வச்சு அவங்க வந்து டீச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பி த பெஸ்ட் ஐடியா. ஓகே, இதான் நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்க ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர வச்சு குரூப் ஸ்டடி வந்து பண்ண வைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா மோர் எஃபெக்டிவ் மெத்தட். ஆனால் அந்த குரூப் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டை தவிர வேறு எதுவுமே நம்ம வந்து பேசக்கூடாது. அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து படிக்க வராங்க அப்படின்னா அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கலாம், ஒரு 10 to 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் அவங்க கண்டினியூஸாக படிப்பை தவிர வேறு எதுவுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். ஓகே, அப்போ படிப்பை தவிர வேறு எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல, லாஸ்ட்டாக வந்து போகும்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஜஸ்ட் கேஷுவலாக பேசிட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களால் பேரண்ட்ஸால் மேனேஜ் பண்ண முடியும்னா குரூப் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா மோர் எஃபெக்டிவாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஓகேவா, இது எக்கனாமிக்கில் வந்து நமக்கு வந்து இருக்கும், நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபீஸில் நம்ம வந்து பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஹோம் டியூட்டர் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து நமக்கு வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டையும் பேரண்ட்ஸ்டையும் நிறைய காம்படிஷன் வந்து இருக்குது. என் பையன் தான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், என் பையன் மட்டும்தான் வந்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் எஃபெக்டிவ் மெத்தட். இப்போ உங்கள் பசங்க வந்து ஒரு 50% எடுத்துகிட்டு இருக்கிறா அப்படின்னா அந்த குரூப் ஸ்டடியால் உங்கள் பசங்க வந்து 90% வந்து எடுப்பாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்டு 95% எடுக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ என் பையன்லேருந்து கற்றுட்டு அவன் 95% எடுத்தான்னு நீங்கள் அப்படி பண்ணுறதை விட என் பையன் 50% 90% வந்திருக்கான்றது நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோர் பெட்டராக இருந்த ஐடியாவாக இருக்கும். அந்த குரூப் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே மோர் எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து ஃபெயில் ஆகுது. சரி, குரூப் ஸ்டடின்னு வராங்க, அவங்க வந்து ஏதாவது கதை பேசிட்டு இருக்கிறாங்க, அப்படி பேசிட்டு இருக்காங்க, இப்படி பேசிட்டு இருக்காங்க, அதுவும் சரி வரல. இல்லை நமக்கு வந்து
ஹோம் டியூட்டரும் எனக்கு வந்து செட் ஆகலை சார் அப்படின்னும் போது தான் நமக்கு எப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸோட சப்போர்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டருக்கு வந்து அனுப்புவாங்க. டியூஷன் சென்டருக்கு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து அனுப்பாதீங்க. அது நமக்கு வந்து டைம் வேஸ்ட்டு. போகிறதுக்கு 1 ஹவர், வரத்துக்கு 1 ஹவர், அங்கே உள்ள என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. அப்போ என்னால் ப்ரைவேட் டியூட்டர் வந்து வீட்டுக்கு வந்து தனியாக வந்து ஹோம் டியூட்டர் என்னால் அட்டாச் பண்ண முடியல அப்படின்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, அப்போ நமக்கு வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. அப்போ ஆன்லைனில் என்ன பண்ணணும்னா அங்கே வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. அப்போ டியூட்டர் வந்து என்ன பண்ணுவார், ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுப்பார். அது கொஞ்சம் எக்கனாமிக்கலாக வந்து இருக்கும். அப்போ அவர் கொஞ்சம் ஃபீஸ் வந்து அது கம்மியாக கேட்பார். நீங்கள் வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறத விட ஆன்லைன் எடுக்கும்போது நமக்கு வந்து ஃபீஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நல்ல டியூட்டர் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணலாம். நீங்கள் லோக்கலில் இருக்கிற டியூட்டர் தான் ஃபைன் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவில் பெஸ்ட் டியூட்டர் வந்து நீங்கள் வந்து ஹையர் பண்ணலாம். அப்போ உங்கள் பசங்க வந்து வீட்டிலே இருப்பாங்க, நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணலாம். அப்போ 1 ஹவர் கிளாஸ் நடக்குதுன்னா 1 ஹவர் அதில் தான் நம்ம பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்கள் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளத்தையும் ஸ்கூல்லேயே வந்து டீச் பண்ண முடியாது. இப்போ ஒரு ப்ராக்டிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த 200 ப்ராப்ளத்தையும் ஸ்கூல் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஒரு 10 to 20 தான் நமக்கு வந்து ஸ்கூல் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்து நீட் ஜெயிலாம் கிளியர் பண்ணோம்னா நிறைய ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு 200 ப்ராப்ளம் உங்கள் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற மெட்டீரியலில் ஒரு 200 ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 5th ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கூகுளையோ இல்லைனா வந்து அதர் இதையோ நீங்கள் வந்து செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஒரு யூடியூப்பையோ இல்லைனா வந்து ஒரு வெப்சைட்டையோ நீங்கள் வந்து செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்போ செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஆனால் உங்கள் பசங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்க்குறது, அப்புறம் அது ரிலேட்டட் இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும். இப்போ கிரிக்னாட்டிஸோட மெக்கானிக்ஸ் வந்து எப்படின்னு ஒரு டவுட் வந்து இருக்கும். அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் போய் கிரிக்னாட்டிஸோட மெக்கானிக்ஸ் வந்து பார்க்குறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்க. உடனே புக் எடுத்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக் வந்து போயிடணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, யூடியூப் உடனே என்ன பண்ணுவோம், இன்னொன்று வந்து சஜஸ்ட் பண்ணும், அதை போய் பார்ப்பாங்க. இன்னொரு சப்ஜெக்ட் சஜஸ்ட் பண்ணும், அதை பார்ப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோர் எக்கனாமிக் தான். 5 பைசா செலவு பண்ண வேணாம். ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து டீச் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து இருக்குது. அப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய யூடியூப்ல வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பசங்க கிட்ட டிசிப்ளின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்கள் பசங்கிட்ட வந்து டிசிப்ளின் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கிளாஸில் ஒரு 30 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பிலே தான் இருக்கும். அவங்க எப்போ பார்த்தாலும் படிப்பு பற்றி தான் நினைப்பாங்க, படிப்பை தான் திங்க் பண்ணுவாங்க, அன்வான்ட் இதெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, தனியாக ஒதுங்கி இருப்பாங்க. எல்லா கிளாஸ்லையும் ஒருத்தவங்க வந்து அப்படி இருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் நீட்டு ஜெய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நம்ம வந்து ஜஸ்ட் சக்ஸஸ் ரேட்டே நமக்கு எவ்வளோ இருக்குது, 1% 2% தான். ஓகேவா? எத்தனை பேர் 11th 12th வந்து படிக்கிறாங்களோ அதில் 1 or 2% தான் நமக்கு வந்து சக்ஸஸ் ரேட்டு. அப்போது ஒரு கிளாஸில் அந்த டாப்பர் வந்து எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்கள மாதிரியே டிசிப்ளின் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். நீங்கள் எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம், ஃபோன் யூஸ் பண்ணலாம். அந்த டீவியேஷன் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இல்லை சார் என்கிட்ட வந்து டிசிப்ளின் இல்லை, என்கிட்ட வந்து பிளான் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் டேஞ்சர். ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் வரும். அப்போ யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வேறு ஏதாவது பாட்டு பார்ப்பாங்க, அப்புறம் சோசியல் மீடியாவில் போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிவியேட் ஆகிறது வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. உங்கள் பசங்கிட்ட வந்து டிசிப்ளின் வந்து இருக்குது. இல்லை சார் அவன் வந்து என்ன லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ அவன் என்ன பார்க்குறான்றதை என்னால் பக்கத்தில் உட்காந்து மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து கையில் கொடுக்கலாம். உங்களால் மானிட்டர் பண்ண முடியலை, என் பசங்கிட்ட வந்து டிசிப்ளின் இல்லை அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ இல்லையோ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியேட் ஆகி கெட்ட வழியில் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபீல்டை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வந்து நம்ம பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் பசங்க வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே ஒர்க்கிங் இருக்காங்க, 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க, டயர்டாக இருக்கிறாங்க, அவன் எதையாவது பார்த்துட்டு போகிறான்னு சொல்லி நீங்கள் அப்படி விட்டீங்க அப்படின்னா உங்கள் பசங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஸ்டின் மார்க் வந்து இருக்கும். அப்போ பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு, கேரிங், கரெக்டாக நம்ம அவனுக்கு என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பேரண்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங், இது வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் பசங்க நல்லா வரணும். அப்போ டாப் 1% மட்டும்தான் அந்த அளவுக்கு ஹை லெவலில் வந்து போக முடியும். அப்போ அந்த டாப் 1% வரணும் அப்படின்னா எல்லோரோட சப்போர்ட்டும் அந்த பசங்களுக்கு வந்து வேணும். ஸ்டூடெண்ட்டோட சப்போர்ட் மட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டேன். யாருக்கு எப்படி வந்து என்னென்ன ஸ்டெப்பில் எப்படி கோச்சிங் கொடுக்கணும்னு நான் வந்து சொல்லிட்டேன். உங்கள் பசங்க வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்றது வந்து டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் மானிட்டர் பண்ண முடியுமா, உங்கள் பசங்க வந்து டிசிப்ளின் இருக்குதா, அந்த 2ஐயும் செக் பண்ணி தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும்.